ஹாய் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சீவலப்பேரிக்கு தான் போயிருந்தோம். ஸோ எப்பயுமே செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமை வந்து சீவலப்பேரி வந்து போவாங்க நிறைய பேர். ஸோ எனக்குமே ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைனால நானுமே சீவலப்பேரி வந்திருந்தேன். ஸோ வந்தோடனேயுமே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததை பார்த்துட்டு, அடடா அழகாக இருக்கே குளிச்சியா அவனுமே அப்படின்னு சொல்லி சுபா கூப்பிட்டு சுபா குளிப்போன்னேன். ஸோ சுபாவுமே அங்கே குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட போகணுன்னு சொன்னான். ஸோ நானுமே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் தாமிரபரணி தண்ணி வேறு லெவலில் குளியல் சூப்பராக இருந்துச்சு. தம்பியுமே நல்லா குளித்தான். சூப்பராக குளிச்சுக்கிட்டு இருந்தோம் 2 பேருமே. குளிச்சுட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே. ஸோ கோயிலுக்குள்ளே போனதுமே உள்ளே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. 12 மணி பூஜை. ஸோ வெயிட் பண்ணி அந்த அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் வெளியே. ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீட்டாக எல்லாருமே போய் கும்பிட்டுட்டு வரலாம். அவ்வளோ சூப்பரான கோயில். உள்ளே போன உடனேயுமே அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு. போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு லொக்கேஷனும் பயங்கரமாக இருக்கும். உள்ள சாமியை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பூஜை பண்ணி முடிக்கிறது அன்றைக்கும் உங்களுக்கு உடம்பே மெய் சிலுத்து போயிடும். அதுவும் அங்கே ஒரு கொட்டு அடிப்பாங்க பாருங்கள், அப்படி இருக்கும் அந்த கொட்டு.